அமைதி. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவாய் போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, கண்ணாட கடலே போற்றி, திருக்கழுகுன்றில் செல்வா போற்றி, திருக்கடலுக்கு செல்வா போற்றி, பொறுப்பம் அவர் பூவனத்து அரணே போற்றி, பொறுக்கமவர் பூவனத்து அரணே போற்றி, அருள்மிகு மருந்தீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சீனிவாச பெருமான் அருள்மிகு பெரியநாயகி உடனுரை சிவகுழுந்தீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சாமி அருள்மிகு பெரியநாயகி உடனுரை அருள்மிகு பெரியநாயகி உடனுரை சிவகுழுந்தீஸ்வரர் பெருமான் சிவகுழுந்தீஸ்வரர் பெருமான் போற்றி 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 போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி, மலையே கரையானே போற்றி போற்றி, சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எல்லாமே சவுண்ட் வரணும். அண்ணாமலையம் அண்ணா போற்றிங்கும் போது கை மேல போகணும். கைலை மலையானே போற்றிங்கும் போது இங்க இல்ல, எங்க சொன்னாலும் நம்ம கை நம்ம தலைக்கு மேல போகணும். சரியா? சிற்றம்பலம். அடுத்ததுல துதி இருக்காரு, நால்வர் துதி. புழியர்கோன் புலியர்கோன் வெப்பொழித்த வெப்பொழித்த புகழியர்கோன் புகழியர்கோன் கல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, வந்தொண்டர் கடலே போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி, ஊழிமலை திருவாத ஊர திருவாத போற்றி போற்றி, சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் சமயம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான் மறை செம்பொருள், வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும், உய்வை தர செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே, யாரு நால்வர்? இந்த தேவாரம் திருவாசகத்தை கொடுத்தது யார்? அந்த இந்த வார்த்தையோட வரியோடைய அர்த்தம் என்ன? நமக்கு தேவாரத்தையும் திருவாசகத்தையும் கொடுத்தது யாரு? நால்வர் யார் யாரு? செல்வி சொல்லு, தெரிஞ்சது சொல்லு. சத்தம்மா. சுந்தர பெருமான். ஆர்டர் வந்து மாத்தக்கூடாது. போட்டோ பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து ஞாபகம் வரும். அதுக்காக தான் அங்க ஒரு லேமினேஷன் பண்ணி நால்வரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கோம். கோவிலுக்கு வந்தா என்ன செய்யணும்? நம்ம விநாயகரை கும்பிட்டா முதல்ல அடுத்தது நால்வரை பாருங்க தொட்டு கும்பிட்டுக்கணும். அதுக்காக தான் இந்த பேனர் பின்னாடி, அழகுக்காக இல்ல. பதிகம் படிக்கும் போது அவங்கள பாத்தீங்கன்னா ஓ இவங்கதான் நமக்கு பதிகம் பாடி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பேர் என்ன கீழே பேரோட போட்டு நால்வர் பேனரே அதுக்காக தான். சரியா? ஒன்னும் கேட்க மாட்டேன், நீதான் டீச்சர் இங்க. வேற மாணிக்கவாசகர். வேற இங்க புதுசா வந்ததுல யாராவது? நால்வர் பெருமக்கள் அப்படின்னு யாருன்னு கேட்டா இந்த புக்லயே மேல இருக்கு அட்டையில. இத வந்து டெய்லி எடுத்து பார்க்கும்போது இத பார்த்து பேரை வந்து மெமரியில வச்சுக்கணும். யாரும் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பதிகம் யார் பாடினதுன்னு கேட்டாலும் சொல்ல தெரியணும்.
அந்த அது அவங்களுடைய துதி தான் இது. அவங்க அந்த உய்வை தர செய்த நால்வர் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே அப்படின்னு சொல்றாங்க. அவங்கதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்கதான் அந்த உயிர் கொடுத்ததே. தேவாரமும் திருவாசகமும் நம்ம இன்னைக்கு படிச்சு பயனடைவோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இப்ப அதோடைய பலன் வந்து கிடைச்சா கூட அதை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் பெரியவங்க ஆனாதான் உங்களுக்கு அது புரியும். நான்லாம் வந்து நிறைய விஷயத்துல வந்து உணர்ந்து அது அது நிறைய எனக்கு என்ன கிடைச்சிருக்கு என்ன உணர்த்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நமக்கு மேல என்னோட இன்னும் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க பாரு. சாமி இன்னைக்கு என்ன சொன்னாங்க, அவங்களாம் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் ரொம்ப அதிகம் நிறைய. என்னுடைய அனுபவத்துக்கே ஒண்ணுமே இல்ல. இங்க கிளாஸ்க்கு வந்துட்டு ரோட்ல போய் நிக்கிறேன், பஸ்ஸே வரல. அவ்வளவு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நிக்கிறேன், பஸ்ஸே வரல. ஐயோ ஒரு பஸ் இப்படியே திரும்ப கூடாதுதான் நினைக்கிறேன். நினைச்சா அடுத்த 5 நிமிஷம் ஆகல ஏத்த மாதிரி ஒரு பஸ் காலியா இறக்கி விடுறாங்க. அடுத்த யூ டர்ன்ல போய் திரும்பி வந்து அந்த இடத்துல நிக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு தீபாவளிக்கு முதல் நாள் பயங்கர க்ரௌடு. நம்ம என்ன காலேஜ் அது, கிருஷ்ணா காலேஜ் பஸ் ஸ்டாப்ல 100 பேர் கிட்ட நிக்கிறாங்க. வர பஸ் எல்லாம் ஃபுல்லா போயிட்டே இருக்கு. ஒரு பஸ் கூட நிக்கல. மணி ஆகுது, இங்க 7:30 மணி. இதுக்கப்புறம் நான் எப்ப வீட்டுக்கு போறது? எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டம். என்னடா இவ்வளவு பஸ் ஆப்போசிட்ல போகுது, இந்த பக்கம் ஒரு பஸ் நிக்கல, அங்க காலியா போற பஸ் ஒரு பஸ் இப்படி திரும்ப கூடாதான் மனசுலதான் நினைச்சேன். சோ நம்ம எதை நோக்கி வந்திருக்கோம், நம்ம எதை இறைவன் கிட்ட கேட்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்கறதும் சிந்திக்கிறதும் நல்லதா இருந்தது அப்படின்னு சொன்னா அது அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னன்னா, நான் எங்க ஊருக்கு போறேன் ஒரு கோவில் நிகழ்ச்சிக்காக. அந்த கோவிலுக்கான பொருட்களை வாங்கிட்டு கிளம்புறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. 3 மணி நான் திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன். அப்படி ஒரு கூட்டம். கோயம்பேடு போய் பஸ் ஏறி வரணும்னா 2-2.5 மணி நேரம் வேஸ்ட் ஆகும், டைம் ஆயிடும். என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து மாட்டிக்கிட்டேன்னு. ஒரு பஸ் வந்தது, பாண்டிச்சேரி பஸ். 10 பேர்கிட்ட அதுல ஏறுறோம். ஸ்டாண்டிங் தான் சொல்லி ஏத்துறாங்க. பரவாயில்லன்னு ஏறிட்டேன். கையில ஒரு பூ மூட்டை, இந்த மாதிரி ஒரு போட்டோ லேமினேஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட வெயிட். ஏறிட்டேன் பஸ்ல ஏறிட்டு கண்டக்டரும் பின்னாடி வரைக்கும் போய் டிக்கெட் கொடுத்துட்டு வராரு. முன்னாடி பின்னாடி எல்லாம் ஆட்கள் நிக்கிறாங்க. நான் நடுவுல நிக்கிறேன். சென்ட்ரல்ல 3 பேர் உட்கார்ந்து இருக்கிற சீட்ல ஒரு சீட்டு கோயம்பேடுல இருந்து காலியாவே இருந்திருக்கு. யாரு கண்ணுக்குமே தென்படல. நானும் பாக்கல, எனக்கும் தெரியாது அந்த சீட்டு காலியா இருக்குன்னு. அப்ப அந்த கண்டக்டர் வந்து அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. என்னோட வயசானவங்களா 2-3 பேர் நிக்கிறாங்க. அவர் யாருமே சொல்லல. அவர் அங்கேருந்து வந்து என்ன கூப்பிட்டு என்ன சொல்றாரு, அம்மா அங்க ஒரு சீட்டு பை வச்சிருக்காங்க காலியா இருக்காங்க, போய் எடுக்க சொல்லிட்டு உட்காருங்க. சோ நம்ம வந்து எனக்கு அந்த சீட்டு அங்க கிடைக்கல அப்படின்னு சொன்னா நான் அந்த பூ மூட்டை அது இது எல்லாத்தையும் கையில வச்சுட்டு கஷ்டப்பட்டு தான் போய் சேர்ந்துருக்கணும். அந்த சீட்டு கிடைச்சது, அப்பாடா நிம்மதியா போய் உட்கார்ந்து. ஆனா என்னோட வயசான ஒரு அம்மாலாம் முன்னாடி நிக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்லல. பின்னாடி இருந்த ஏறி யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அந்த சீட்டை பிடிச்சு உட்காந்துருப்பாங்க. யார் கன்வின்ஸுமே தெரியல. சோ நம்ம வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம போறோம், எதனால டிலேவா வந்தோம். ஸோ நம்ம வந்து நம்மளோட சிந்தனை, ஐயோ கடவுளே என்ன இப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டோமே. நம்ம நினைக்கிறத வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்ல போக்குவரத்துல இறைவன் வந்து எப்பவுமே எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது சாதகமா இருப்பாருன்னு கூட சொல்லலாம். எங்கேயாவது எனக்கு போக்குவரத்துக்கு பஸ் கிடைக்கல, கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சிடும். அந்த சீட்டை பிடிச்சி உட்கார்ந்தேன். வாங்கி வச்சிருந்த 2 கிலோ பூவையும் பஸ்ல கட்டி முடிச்சுட்டேன். அப்ப இறங்க இதெல்லாம் வந்து சுவாமி கிட்ட நம்ம என்ன நினைச்சு கேக்குறோமோ அடுத்த நொடி அடுத்த நிமிஷம் நமக்கு அது கிடைக்கும். நம்ம நினைக்கிறதுலயும் நம்ம செய்யக்கூடிய தொண்டிலையும் தான் அது இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன சொல்றது,